இப்பொழுது நாம் கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஸோ நம்ம வேத வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். நம்ம இன்றைக்கும் நாம வேதத்தில் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வசனம் என்று அல்லாமல் ஒரு குறிப்பிட்ட ஒரு கான்செப்ட், அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்தை வேதத்திலே என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவத்திலே தவறாக புரிந்திருக்கிறார்கள். ஸோ அதை சரியான விதத்திலே நாம் வேதம் முழுமையிலும் நாம் அதை படித்து என்ன பண்ண போகிறோம், புரிந்து கொள்ள போகிறோம். என்ன கான்செப்ட் அப்படின்னா, வேதத்தில் நாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் கிறிஸ்தவத்தில் அபிஷேகம் என்ற ஒரு வார்த்தையை நாம் அடிக்கடி பயன்படுத்தி கொண்டு வருகிறோம். என்ன வார்த்தை? அபிஷேகம். என்ன அபிஷேகம்? அக்கினி அபிஷேகம் அப்படின்னு ஒரு வார்த்தை. அப்புறம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அப்படின்ற ஒரு வார்த்தை. வேற என்ன அபிஷேகம்? இது ரெண்டு தானா? சரி, நீங்க வேதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு காரியமானாலும் முதல்ல நம்ம மைண்ட்ல வர வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இதை பற்றி என்ன சொல்லி இருக்கிறார். எப்படி? எந்த ஒரு குறிப்பிட்ட காரியமானாலும் இயேசு அதை பற்றி என்ன சொல்லி இருக்கிறார். சரி, இயேசு அதை பற்றி என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்றத நம்ம ஒரு வசனத்தின் மூலமாக நாம் என்ன பண்ணுவோம், தெரிந்து கொள்வோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி யோவான் ஜலத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞான ஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்றார். ஹல்லேலூயா. சோ இப்போ நீங்க பாருங்க, இயேசு என்ன சொல்றாரு? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாரா? இயேசு என்ன பயன்படுத்தி இருக்கிறார்? பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானம். பரிசுத்த ஆவியினாலே என்ன பெறுவீர்கள்? ஞான ஸ்நானம் பெறுவீர்கள். இந்த வார்த்தைகளை தான் இயேசு என்ன பண்ணுகிறார்? பயன்படுத்துகிறார். நீங்க மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல வாசித்தீங்கன்னா கூட இதே ஒரு வார்த்தை தான் இயேசு என்ன பண்ணுவார்? பயன்படுத்துவார். பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் என்ன பெறுவீர்கள்? ஞான ஸ்நானம் பெறுவீர்கள். அப்போ இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்ற வார்த்தை எங்கே இருந்து வந்தது? புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள்ல ஒரு சிலர் என்ன பண்ணியிருக்கிறாங்க? இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், அந்த அபிஷேகம் உங்களை போதிக்கும், இப்படிலாம் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ இதில் இந்த வார்த்தையை பயன்படுத்தினவங்க எல்லாரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா, யூத மார்க்கத்திலிருந்து கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், யூத மார்க்கத்திலிருந்து வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பின்பதாக சீஷர்களாய் மாறினவர்கள். அப்போ இந்த அபிஷேகம் என்ற வார்த்தை எங்கிருந்து வருகிறது? யூதர்களுடைய பாரம்பரியம், யூதர்களுடைய வழக்கம், அவர்களுடைய கலாச்சாரத்திலிருந்து இந்த வார்த்தைகள் என்ன பண்ணுகிறது? வருகிறது. ஏன் அப்படி வருது அப்படின்னா, ஆண்டவர் அவர்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? சில கட்டளைகளை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தை எதை குறிக்கிறது அப்படின்னா, ஒரு தனிப்பட்ட நபரை அல்லது ஒரு குழுக்களை அல்லது பொருட்களை தேவனுக்கென்று வேறு பிரிப்பது. ஒரு குறிப்பிட்ட நபரை அல்லது ஒரு குறிப்பிட்ட நபர்களை அல்லது ஒரு பொருளை தேவனுக்கென்று என்ன பண்ணுவது? வேறு பிரிப்பது. அதில் வேற ஒரு காரியமும் சேர்ந்து அடங்கி இருக்கும். அது என்னன்னா பரிசுத்தப்படுத்துதல். அந்த பரிசுத்தப்படுத்துவதற்கு முன்பாக அதை என்ன பண்ணுவாங்க? அபிஷேகம் செய்து அதை என்ன பண்ணுவாங்க? பரிசுத்தப்படுத்துவாங்க. அதனால அதனுடைய அர்த்தம் என்ன என்றால், இந்த ஒரு குறிப்பிட்ட நபர் அல்லது இந்த ஒரு குறிப்பிட்ட நபர்கள் அல்லது இந்த ஒரு குறிப்பிட்ட பொருள்
தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது, அல்லது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது, அல்லது தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறது என்று அர்த்தம். அப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், தேவனால் என்ன பண்ணப்பட்டவர்? அழைக்கப்பட்டவர். எதற்காக? ஏதோ தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், அந்த நபர் இந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்? ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஆகவே அந்த நபரை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? தெரிந்து கொள்கிறார் அல்லது அழைக்கிறார். சரி, இப்போ இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை அப்படின்னா, ஒரு எண்ணெய் அல்லது ஒரு தைலத்தை என்ன பண்ண வேண்டும்? நீங்கள் செய்ய வேண்டும். அது ஒரு ஸ்பெஷல் தைலம். அதற்கு என்னென்னலாம் சேர்க்கணும் அப்படின்னு என்ன பண்றாரு? ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார். அந்த கொடுக்கப்பட்ட லிஸ்ட்ல இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயை ஊற்றி அந்த தைலத்தை என்ன பண்ணணும்? அவங்க ஏற்பாடு பண்ணணும். அந்த தைலத்தை தான் தேவன் தெரிந்து கொள்ளக்கூடிய நபர் அல்லது தேவன் தெரிந்து கொள்ளக்கூடிய நபர்கள் அல்லது தேவன் எந்தெந்த பொருள் மேல் அந்த எண்ணெயை நீங்கள் வார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறாரோ அந்த பொருட்கள் மேல், அந்த நபர்கள் மேல் இந்த தைலத்தை என்ன பண்ண வேண்டும்? போட வேண்டும், ஊற்ற வேண்டும் அல்லது பூச வேண்டும். இதுதான் தேவன் கொடுத்த கட்டளை. சரி, யாத்திராகமம் 30வது அதிகாரம் 22 25 வரைக்கும் வாசிக்கலாமா? பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, மேன்மையான சுகந்த வர்க்கங்கள் ஆகிய சுத்தமான வெள்ளை போலத்தில் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி 500 சேக்கல் எடையையும் சுகந்த கருவா பட்டையிலே அதில் பாதியாகிய 250 சேக்கல் எடையையும் சுகந்த வசம்பில் 250 சேக்கல் எடையையும் லவங்க பட்டையில் 500 சேக்கல் எடையையும் ஒலிவ எண்ணெயில் 1 குடம் எண்ணெயையும் எடுத்து அதனால் பரிமள தைலக்காரன் செய்வது போல கூட்டப்பட்ட பரிமள தைலமாகிய சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக. அது பரிசுத்த அபிஷேக தைலமாய் இருக்க கடவது. சோ ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரு? இந்த லிஸ்ட் எல்லாம் கொடுத்து இந்த லிஸ்ட்டை வச்சு என்ன பண்ண சொல்றாரு? கூட்டப்பட்ட பரிமள தைலமாகிய சுத்தமான அபிஷேக தைலத்தை என்ன பண்ணுவாயாக? உண்டு பண்ணுவாயாக. அது பரிசுத்த அபிஷேக தைலமாய் இருக்க கடவது. ஸோ இப்போ இது என்ன கொடுத்துருக்கிறார்? இன்ஸ்ட்ரக்ஷன். தைலத்தை என்ன பண்ணணும், எப்படி செய்யணும். ஸோ எப்படி செய்யணும்னு சொல்லியாச்சு. அடுத்தது அந்த தைலத்தை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும், பயன்படுத்தணும். யாத்திராகமம் அதே அதிகாரத்தில் 31 33 வரைக்கும் வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரரோடே நீ பேசி சொல்ல வேண்டியதாவது, உங்கள் தலைமுறை தோறும் இது எனக்குரிய பரிசுத்த அபிஷேக தைலமாய். ஸோ தலைமுறை தோறும் இது யாருக்குரிய பரிசுத்த தைலம்? தேவனுக்குரிய பரிசுத்த அபிஷேக தைலமாய் இருக்க வேண்டும். ஸோ இந்த தைலம் யாருடைய தைலம்? ஆண்டவருடைய தைலம், எண்ணெய். ஸோ தைலம்னா நீங்கள் எப்படி நினச்சிக்காதீங்க, குட்டி பாட்டிலில் போட்டு வச்சுருக்குறாங்களா, அது இல்லை. அது ஒரு லிக்விட் ஃபார்மில் இருக்கும். அது ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுருப்பாங்க, லிக்விட் ஃபார்மில் இருக்கும். ஆனால் அதில் இந்த ஸ்பைசஸ்லாம் போடுறதுனால என்ன வாசனை அடிக்கும்? ஒரு தைல வாசனை அடிக்கும். சரியா? அதனால தைலம்னு நீங்கள் அந்த மாதிரி இமேஜினேஷனில் போயிடாதீங்க. ஒரு குப்பியில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஊற்றி வச்சுருப்பாங்க, லிக்விட் ஃபார்மில் இருக்கும் அது. சரி, அப்புறம் இது மனிதனுடைய சரீரத்தின் மேல் வார்க்கப்படலாகாது. இது மனிதனுடைய சரீரத்தில் என்ன பண்ணக்கூடாதான்? வார்க்கப்பட. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யார் வேணாலும் இந்த தைலத்தை எடுத்து உடம்புல என்ன பண்ணக்கூடாது? பூசிக்க கூடாது, தேய்ச்சிக்க கூடாது. நம்ம என்ன பண்ணுறோம்? அமர்தாஞ்சன், ஜண்டுபாம், இங்கே முட்டி வலிக்குது, தலை வலிக்குது, காது வலிக்குதுன்னா எடுத்து என்ன பண்ணுறோம்? அங்கங்கே பூசிக்கிறோம். அந்த மாதிரி இந்த தைலத்தை எடுத்து என்ன பண்ணக்கூடாது? யார் வேணாலும் எடுத்து உடம்புல என்ன பண்ணக்கூடாது? பூசக்கூடாது. யார் பூசலும் அப்படின்னா, அப்புறம் இது செய்யப்பட்ட முறைமையின்படி அவர்கள் வேறொரு தைலத்தை செய்யவும் கூடாது. சோ இதை பூசக்கூடாது. இதே மாதிரி ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இன்னொரு தைலத்தையும் என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. அப்புறம் இது பரிசுத்தமானது, இது உங்களுக்கு பரிசுத்தமாய் இருப்பதாக. இந்த முறைமையின்படியே தைலம் கூட்டுகிறவனும் அதில் எடுத்து அந்நியன் மேல் வார்க்கிறவனும் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக கடவன் என்று சொல் என்றார். சோ இந்த தைலத்தை செய்யறவனும்
இந்த தைலத்தை எடுத்து அந்நியர் மேல பூசுகிறவனும் ஜனத்தின் மத்தியில் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அவங்க என்ன பண்ணணும், இருக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணணும், அவங்கள பேக் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிடணுமா? இல்லை, அவங்கள காலி பண்ணிடணும். அதுதான் கட்டளை. ஏன் இப்படி கட்டளை ஆண்டவர் கொடுக்குறாருன்னா, இந்த மாதிரி 1-2 பேர் செய்யக்கூடிய தவறு யாரை பாதிக்கும், முழு தேசத்தையும் என்ன பண்ணும், பாதிக்கும். அதனால அந்த 1-2 பேர் என்ன பண்ணக்கூடாது, உயிரோடவே என்ன பண்ணக்கூடாது இருக்கும். இதெல்லாம் கேட்கும் போது உங்களுக்கு ரொம்ப பயங்கரமான தெய்வமாக இருப்பார் போல் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது. அது பெரிய எக்ஸ்பிளனேஷன் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணணும், சொல்லணும். சரி, இப்போ இந்த யாத்திராகும் 30ஆம் அதிகாரத்தில் இதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். இது யார் மேலே பூசணும் அப்படின்னா, இதை ஆசாரியர்கள் மேலே தான் என்ன பண்ணணும், பூசணும், அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சரி, இது யார் யார் மேலெல்லாம் இது பூசப்படுகிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதல்ல இது யார் மேலே பூசப்படுகிறது அப்படின்னா, ஆசாரியர்கள் மேலே பூசப்படுகிறது. நீங்க பார்த்தீங்கன்னா யாத்ராகமம் 40வது அதிகாரம் 13 15 வரைக்கும் வாசிங்க. ஆரோனுக்கு பரிசுத்த வஸ்திரங்களை உடுத்தி எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு அவனை அபிஷேகம் பண்ணி அவனை பரிசுத்தப்படுத்து. சோ அவனை என்ன பண்ணணுமா, அபிஷேகம் பண்ணி அவனை என்ன பண்ணணுமா, பரிசுத்தப்படுத்தணும். சோ இப்போ ஆரோனை அபிஷேகம் பண்ணும்போது ஆரோனை என்ன பண்ணுகிறார்கள், பரிசுத்தப்படுத்துகிறார்கள். இது ரெண்டுமே என்னன்னா, ஒன்று அடையாளம், இன்னொன்று என்ன, வேறு பிரிக்கப்படுவது. ஸோ ஆசாரியன் ஆரோன் அவர் அடையாளப்படுத்தப்படுகிறார், அவர் வேறு பிரிக்கப்படுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஆண்டவர் வச்சிருக்கக்கூடிய இந்த ஆசாரிய ஊழியத்தை யார் மாத்திரம்தான் செய்ய போறது, ஆரோன் மாத்திரம்தான் செய்ய போகிறார். இந்த ஆசாரிய ஊழியத்தை செய்வதற்கென்று பிரத்யேகமாக ஆரோன் என்ன பண்ணப்பட்டிருக்கிறார், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார், அழைக்கப்பட்டிருக்கிறார், அல்லது அவருக்கு இந்த பொறுப்பு என்ன பண்ணப்பட்டிருக்குது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இதுக்கு அடையாளமாக தான் என்ன பண்ணுறாங்க, அவர் தலையில் என்ன பண்ணுறாங்க, இந்த எண்ணெயை என்ன பண்ணுறாங்க, ஊற்றுறாங்க, தலையில் ஊற்றுறாங்க. அது அபிஷேகமாக அவருக்கு என்ன பண்ணுகிறது, இறங்குகிறது. வாசிக்கிறேன், அப்புறம் தொடர்ந்து வாசிங்க. ஸோ அவனுடைய குமாரரையும் வர செய்து அவர்களுக்கு அங்கிகளை உடுத்தி அவர்கள் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவர்களையும் அவர்கள் தகப்பனை அபிஷேகம் பண்ணினபடியே அபிஷேகம் பண்ணுவாயாக. அவர்கள் பெறும் அந்த அபிஷேகம் தலைமுறை தோறும் நித்திய ஆசாரியத்துவத்துக்கு ஏதுவாய் இருக்கும் என்றார். சோ நித்திய ஆசாரியத்துவம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், அந்த காலம் மோசே அபிஷேகம் பண்ணின காலம் முதல் இந்த காலம் வரைக்கும் யார் தான் ஆசாரியரா இருக்கணும், ஆரோன் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மாத்திரம்தான் என்னவா இருக்கணும், ஆசாரியர்களா இருக்கணும். அதுல தான் யார் வருவா, பிரதான ஆசாரியன், முதன்மை ஆசாரியன் மற்றும் சில ஆசாரியர்கள். ஆனா அவங்க எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். they belong to the tribe of Levi. ஸோ லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் அந்த கோத்திரத்திலே குறிப்பிட்ட குடும்பமாகிய ஆரோனும் அவனுடைய குடும்பத்தாரும் தான் என்ன ஊழியத்தை செய்வார்கள், ஆசாரிய ஊழியத்தை செய்வார்கள். அதற்காக அவருடைய தலையில் என்ன ஊற்றப்படுகிறது, இந்த ஸ்பெஷல் ஆயில், அனாயிண்டிங் ஆயில் என்ன பண்ணப்படுகிறது, ஊற்றப்படுகிறது. அது எதை குறிக்கிறது, அவர்களே அந்த ஆயில் ஊற்றப்பட்டு அடையாளப்படுத்தப்படுகிறார்கள், அதற்கென்று விசேஷமாக தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள். ஸோ முதல்ல யார் அபிஷேகம் பண்ணப்படுகிறது, ஆசாரியன் அல்லது ஆரோன் அல்லது ஆசாரியர்கள் என்ன பண்ணப்படுகிறார்கள், அபிஷேகம் பண்ணப்படுகிறார்கள். அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணப்படுகிறார்கள். நீங்க வேதாகமத்தில் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 13 16 வரைக்கும் வாசிங்க. 1 ராஜாக்கள் 19 13 16. அதை எலியா கேட்டபோது, சோ இப்போ இது யாருக்கு வருது, எலியாவுக்கு இந்த வார்த்தை வருகிறது. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின்
வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்திற்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக என்ன பண்ணு, அபிஷேகம் பண்ணு. அப்போ ரெண்டாவது யார் அபிஷேகம் பண்ணப்படுறது? ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணப்படுகிறார்கள். அப்புறம் அடுத்து தொடர்ந்து வாசிப்போம். பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபேல் மேகோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. இப்ப இங்க ரெண்டு விஷயம் வந்துடுச்சு. ஒன்னு யார் அபிஷேகம் பண்ணப்படுறா? ராஜா அபிஷேகம் பண்ணப்படுறார். இன்னொன்னு யார் அபிஷேகம் பண்ணப்படுறா? தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணப்படுறார். ஸோ இப்போ ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கிறேன்? ஆசாரியன், இப்போ ராஜா, அப்புறம் தீர்க்கதரிசி. இப்போ ஆசாரியன் எதற்காக அபிஷேகம் பண்ணப்படுறார்? என்ன அடையாளம்? அவர் அந்த அபிஷேகம் அடையாளம் எதுக்காக? தேவனுடைய ஆலயத்தில் அந்த பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நின்று அவங்க என்ன பண்ணணும்? தேவனுக்கும் மனிதர்களுக்கும் என்னவா இருக்கணும்? மத்தியஸ்தர்களாக நின்று தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை யாருக்கு சொல்லணும்? ஜனங்களுக்கு சொல்லணும். ஜனங்கள் சார்பிலே தேவனுக்கு முன்பாக பலிகளை செலுத்தி ஜனங்களுக்கு என்ன பண்ணணும்? பாவ நிவிர்த்திகளை, அவர்களுடைய பலிகளை தேவனுக்கு நேராக என்ன பண்ண வேண்டும்? ஏறெடுக்க வேண்டும். இதுதான் யாருடைய வேலை? ஆசாரியருடைய வேலை முதல்ல. ரெண்டாவது ராஜாவுடைய வேலை. ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்டவனே அவனை என்ன பண்றாங்க? அடையாளப்படுத்துறாங்க. எதுக்காக? இவர் என்னவா போறாரு? ராஜாவாக போகிறார். இவர் ராஜாவாகி என்ன பண்ணணும்? அதே மாதிரி தான் தேவனுக்கும் மனிதர்களுக்கு இடையில இவர் என்னவா இருக்கிறாரு? தேவனுடைய பிரதிநிதியாக நிற்கிறார். ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் காட். யாருக்காக? தேவ ஜனங்களுக்காக. அப்ப தேவன் கொடுத்த நியாய பிரமாணத்தின்படி தேவ ஜனங்களை இந்த ராஜா என்ன பண்ணணும்? வழி நடத்த வேண்டும். ரெண்டாவது. மூணாவது, தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் பண்ணப்படுகிறார்கள். தீர்க்கதரிசி மேல ஊத்துறோனே, இப்போ எலிசா யார் மேல ஊத்துறாரு? எலியா மேல ஊத்துறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எலியாவை எலிசா அடையாளப்படுத்துகிறார். என்ன அடையாளப்படுத்துகிறார்? இவரு என்னவா மாற போறாரு? தீர்க்கதரிசியாக போறாரு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? எலியா உன்னுடைய ஸ்தானத்திலே எலிசாவை என்ன பண்ணு? அபிஷேகம் பண்ணு. அப்படா என்ன அடையாளம்? இனிமேல் எலியா யாருடைய ஸ்தானத்துக்கு வர போறாரு? எலிசாவாகிய என்னுடைய ஸ்தானத்துக்கு என்ன பண்ண போறார்? வரப்போறாருன்னு அவர் தலையில அபிஷேகம் பண்றார். சரிங்களா? ஸோ இந்த அபிஷேகம் என்ன நடக்கிறது? இதனுடைய காரணம் என்ன? அர்த்தம் என்ன? அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். இந்த நபர்கள் அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். இது என்ன அடையாளம்? இவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இவர்கள் தேவனுக்கு விசேஷித்தவர்கள். இவர்கள் தேவன் இவர்களை கொண்டு ஏதோ ஒரு காரியத்தை என்ன பண்ண போகிறார்? நடப்பிக்க போகிறார், செய்ய போகிறார். ஸோ இதுதான் பழைய ஏற்பாட்டில் என்ன பண்ணப்பட்டது? இந்த நபர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். பொருட்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டது. சரி, முதல் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா யார்? யாரு? சவுல் ராஜா. எங்கே சொல்லப்பட்டிருக்குது? 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிங்க. சவுல் வர ஒரு நாளுக்கு முன்பே கர்த்தர் சாமுவேலின் காது கேட்க நாளை இந்நேரத்திற்கு பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன். அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேல், பாருங்க, அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒருத்தனை உனக்கு கிட்ட நான் என்ன பண்ண போறேன்? அனுப்ப போறேன். அவனை என் ஜனம்,
பாருங்க எவ்வளோ வார்த்தை, முக்கியமான ஒரு வார்த்தை. ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் என்ன பண்ண போகிறேன், அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய். அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடியினால் நான் அவர்களை கடாட்சித்தேன் என்று வெளிப்படுத்தி இருந்தார். சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, இதை வெளிப்படுத்துகிறார். இப்போ தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் யாரை அபிஷேகம் பண்ண வேண்டும், சவுலை அபிஷேகம் பண்ண வேண்டும். சவுலை அவர் அபிஷேகம் பண்ணிட்டார்னா என்ன அர்த்தம், அவர் மேல ஒரு அடையாளத்தை வச்சுட்டார். என்ன அடையாளத்தை வச்சுட்டாரு, இவர் தான் இனிமேல் உங்களுக்கு என்னவா மாற போறாரு, ராஜாவாக மாறப்போகிறார். ஸோ அதனால தான் நம்ம அடிக்கடி பயன்படுத்துவோம், என்ன வார்த்தை பயன்படுத்துவோம், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லும்போது வெறும் ராஜாக்கள் மாத்திரம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் கிடையாது. நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க மேல கை வைக்க கூடாதுன்னு யார் சொன்னது, தாவீது சொன்னார். யாரை பார்த்து சொன்னார், சவுலை பார்த்து சொல்றார், இவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், இவர் மேல நான் என்ன பண்ண மாட்டேன், கை வைக்க மாட்டேன், கை போட மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது என்னது, அரசியல். ஏன்னா அரசியல்ல இந்த மாதிரி சூழ்ச்சிகள்லாம் என்ன பண்ணும், நடக்கும். அந்த காலங்கள் முதற்கொண்டு இந்த காலம் வரைக்கும் அப்படிதான் என்ன பண்ணிட்டு இருக்குது, நடந்து கொண்டு இருக்கிறது. தகப்பனை என்ன பண்ணுவாங்க, சிறை பிடிப்பார்கள், அல்லது தகப்பனை கொலை செய்து விட்டு பிள்ளைகள் என்ன பண்ணுவார்கள், அந்த இதுக்கு வருவாங்க. அல்லது அந்த ராஜாவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஜெனரல்ஸ், போர் வீரர்கள், தளபதிகள், போர் தளபதிகள் என்ன பண்ணுவாங்க, ராஜாவை என்ன பண்ணுவாங்க, கொலை செய்து விட்டு அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, அவங்க ராஜாவா மாறுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் தாவீது என்ன சொல்றாரு, ஆண்டவர் ஏற்கனவே என்னை அபிஷேகம் பண்ணிட்டார். யார் மூலமா, சாமுவேல் மூலமா அபிஷேகம் பண்ணிட்டாரு. ஆண்டவரை பொறுத்தவரை ஆண்டவர் என்னை அடையாளப்படுத்தி விட்டார், என்னை அழைத்து விட்டார், என்னை தெரிந்து கொண்டு விட்டார். என்னன்னு, நான் தான் இதுக்கு என்னது, ராஜான்னு. அதனால ஏற்கனவே ஒருத்தர் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் இருக்கிறார், அவர் மேல நான் என்ன பண்ண மாட்டேன், கை வைக்க மாட்டேன். நான் போய் அவரை கொலை செய்து விட்டு நான் இந்த ஸ்தானத்தில் ராஜாவாக என்ன பண்ண மாட்டேன், வரமாட்டேன்னு சொல்றார். இந்த விஷயங்களை யாருக்கு ஒப்பனையா பேசுவாங்கன்னா, ஊழியத்துக்கு ஒப்பனையா பேசுவாங்க. ஏன் ஊழியத்துக்கு ஒப்பனையா பேசுறதுக்கு ஆசாரியர்கள் இல்லையா, ஊழியக்காரர்களுக்கு ஒப்பனையா பேசுவதற்கு தீர்க்கதரிசிகள் இல்லையா? ஏன்னா ஆசாரிகளை பற்றி பேசணும்னா ஊழியக்காரோட கம்பேர் பண்ணி பேசணும், ஆசாரிகள் செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கிறது. தீர்க்கதரிசியோடு ஊழியக்கார கம்பேர் பண்ணி பேசுனீங்கன்னா, தீர்க்கதரிசிகள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு செய்த காரியங்கள் ஏகப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் ஊழியக்காரர்களால் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஆனால் ஊழியக்காரர்களை ராஜாக்களோட கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க. ஏன்னா ராஜாக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, ராஜ கம்பீரமாக வாழ்ந்தாங்க, அரண்மனையில் வாழ்ந்தாங்க, ராஜ செல்வாக்குகளை அனுபவித்தார்கள், அதிகாரத்தோடு வாழ்ந்தார்கள். அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊழியக்காரர்களை யாரோட கம்பேர் பண்ணிக்கிறாங்க, ராஜாக்களோட கம்பேர் பண்ணிக்கிறாங்க. அதுல வேற ஜனங்கிட்ட என்ன சொல்லிக்கிறாங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல என்ன பண்ணக்கூடாது, கை போடக்கூடாது. அந்த காலத்துல எல்லாரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க கிடையாது, ஒரு சிலர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதுலயும் 3 கேட்டகரி, ஆசாரியர், ராஜாக்கள், அப்புறம் யாரு, தீர்க்கதரிசிகள். இவர்கள் தான் தேவனால் என்ன பண்ணப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். சரி, இப்போ நம்ம வாசிச்ச வேத பகுதியில் எதையெல்லாம் பார்த்துட்டோம், ராஜாவை அபிஷேகம் பண்றதை பத்தி, தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்றதை பத்திலாம் என்ன பண்ணிட்டோம், பார்த்துட்டோம். இப்போ அடுத்து இன்னொரு பார்க்க போறோம், பொருளை பரிசுத்தப்படுத்துறது, அபிஷேகம் பண்றது. ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. உயிரற்ற பொருள், நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து. சோ இங்க தூணுக்கு என்ன பண்ணிருக்கிறாங்களாம், அபிஷேகம் செய்திருக்கிறாங்க. செய்தது யார் தெரியுமா, யாக்கோபு. சோ யாக்கோபு என்ன பண்ணியிருக்கிறாரு, தூணுக்கு அபிஷேகம் செய்திருக்கிறார். அதை ஆண்டவர் நினைவு கூர்ந்து என்ன பண்ணுகிறார், யாக்கோபுக்கு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார், நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. சோ பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. சோ எதுக்கு இத சொல்றாரு, நீ தூணுக்கு அபிஷேகம் பண்ணது கரெக்ட்னு சொல்லல, அவருக்கு ஞாபகப்படுத்துறார். என்ன ஞாபகப்படுத்துறாரு,
நீ ஒரு இடத்துல எனக்கு என்ன பண்ண, பொருத்தனை பண்ண. எந்த நேரத்தில், எந்த இடத்துல? ஒரு இடத்துல நீ என்ன பண்ண தெரியுமா? ஒரு தூணுக்கு என்ன பண்ணின, அபிஷேகம் பண்ணின. அந்த இடத்துல நீ எனக்கு என்ன பண்ணின, ஒரு பொருத்தனை பண்ணின. அந்த பொருத்தனை பண்ண தேவன் யார் தெரியுமா? நான் தான் அப்படின்னு சொல்றார். அப்புறம் இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இருக்கிற தேசத்திற்கு திரும்பி போ என்று சொன்னார் என்றான். சோ ஆண்டவர் என்ன சொல்றாரு? இப்போ இந்த இடத்துல இருந்து எழுந்து எங்க போ, உன்னுடைய தேசார் இனத்தார் இருக்கிற தேசத்துக்கு போன்னு சொல்றார். ஸோ இப்போ வேதத்துல என்ன பார்க்குறோம்? ஒரு தூணை என்ன பண்றாங்க, அபிஷேகம் பண்றாங்க. இது எப்போ நடந்தது? யாக்கோபு காலத்திலே நடந்திருக்கிறது. இது ஆண்டவர் மோசேக்கு கட்டளை கொடுப்பதற்கு முன்பதாகவே இந்த மாதிரி காரியத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க, வேதத்தில் செய்திருக்கிறார்கள். அடுத்தது அதே யாத்ராகமம் 30வது அதிகாரம் 26 வாசிக்கலாமா? யாத்ராகமம் 30:26. அதனாலே ஆசரிப்பு கூடாரத்தையும் சாட்சி பெட்டியையும் மேஜையையும் அதன் பனிமுட்டுகள் எல்லாவற்றையும் குத்து விளக்கையும் அதன் கருவிகளையும் தூப பீடத்தையும் தகன பலிபீடத்தையும் அதன் பனிமூட்டுகள் எல்லாவற்றையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் என்ன பண்ணுமா, அபிஷேகம் பண்ணி. ஸோ இப்போ ஆசரிப்பு கூடாரம், அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களையும் என்ன பண்ணுமா, இந்த 30வது அதிகாரத்தில் எந்த வாஸ்தவம், அபிஷேக தைலத்தை எப்படி உண்டாக்கணும், அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கிறாரு? இந்த ஆசரிப்பு கூடாரம் இந்த பொருட்கள் மேலெல்லாம் என்ன பண்ணு, இந்த எண்ணெயை போட்டு அதை என்ன பண்ணு, அபிஷேகம் பண்ணு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பொருட்கள்லாம் தேவனுக்காக, தேவனால் விசேஷமாக என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. இது யாருக்குரியது? தேவனுக்குரியது, கர்த்தருக்குரியது. இந்த பொருட்கள் யாருக்காக பயன்படுத்தப்பட வேண்டும்? கர்த்தருக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும். இது கர்த்தருக்கு விசேஷித்தமானது. ராமன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இப்போ நம்மளே எடுத்துங்க, நமக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ட்ரெஸ் இருக்கும், அதை யாருக்குமே என்ன பண்ண மாட்டோம், கொடுக்க மாட்டோம். சில வீட்டில் கேர்ள்ஸ் இருப்பாங்க, அவங்க ஒருத்தர் ட்ரெஸ்ஸை என்ன பண்ணுவாங்க, மாற்றி போட்டுக்குவாங்க. ஆனால் ஒரு ட்ரெஸ்ஸு மட்டும் என்ன ட்ரெஸ்ஸாக இருக்கும், ரொம்ப ஸ்பெஷல் ட்ரெஸ்ஸாக இருக்கும். அதை யாருக்காகவும் என்ன பண்ண மாட்டோம், விட்டு கொடுக்க மாட்டோம். யாரும் அதை என்ன பண்ண முடியாது, போட்டுக்க முடியாது, யூஸ் பண்ணிக்க முடியாது. அது மாதிரி ஆண்டவர் இந்த அபிஷேகம் பண்ணவங்களெல்லாம் எப்படி பார்க்குறார், ஸ்பெஷலாக பார்க்குறார். யாருக்கு ஸ்பெஷல்? ஆண்டவருக்கு. இவங்கெல்லாம் யாரு? ஸ்பெஷலானவங்க. ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஸோ பழைய ஏற்பாட்டு காலங்களில் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இவர்கள் தேவனால் என்ன பண்ணப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் அடையாளப்படுத்தப்பட்டவர்கள். எதற்காக அப்படின்னா, தேவனுடைய நோக்கத்தை இந்த பூமியிலே என்ன பண்ண வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். சரி, இதோட முடிஞ்சிருச்சா? இல்லை. யாரெல்லாம் தேவன் அடையாளப்படுத்துகிறாரோ, பழைய ஏற்பாட்டு காலங்களை பற்றி பேசிட்டு இருக்கிறேன். யாரை பற்றி பேசுகிறேன்? நபர்களை பற்றி பேசுகிறேன். யாரெல்லாம் ஆண்டவர் தமக்கு விசேஷமானவர்களாக அடையாளப்படுத்துகிறாரோ அவர்கள் எல்லாருக்குள்ளும் தம்முடைய ஆவியை என்ன பண்ணுகிறார், வைக்கிறார் அல்லது ஊற்றுகிறார். ஸோ அடையாளம் வேற, ஆவியை வைக்கிறது வேற. புரிஞ்சிச்சா? ஆனால் ரெண்டும் ஒன்னோடு ஒன்று என்ன பண்ணுது, சம்பந்தப்பட்டிருக்குது. ஏன்னா அடையாளப்படுத்தப்பட்டவங்க எதுக்காக அடையாளப்படுத்தப்பட்டாங்க? தேவனுக்காக என்ன பண்ணணும், ஒரு சிறப்பான காரியத்தை செய்யணும். அப்போ தேவனுக்காக ஒரு சிறப்பான காரியத்தை அவங்க செய்யணும்னா அவங்களுக்கு என்ன வேணும்? ஒரு விசேஷித்த பலன், ஒரு விசேஷித்த அதிகாரம், ஒரு விசேஷித்த வல்லமை அவர்களுக்கு வேண்டும். அதனால் ஆண்டவர் என்ன பண்றாரு, தமக்கு பிரியமா யாரையெல்லாம் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறாரோ அவர்களுக்குள்ளே தம்முடைய ஆவியை என்ன பண்ணுகிறார், வைக்கிறார், ஊற்றுகிறார். ஹல்லேலூயா. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, தேவன் எதற்காக அவங்களை தெரிந்து கொண்டாரோ அதை என்ன பண்றாங்க, அவங்க செய்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் சிம்சோன், ஆண்டவர் அவனை நியாயாதிபதியாக என்ன பண்றார், தெரிந்து கொள்கிறார். அப்போ ஆண்டவர் தம்முடைய ஆவியை அவனுக்குள்ள என்ன பண்றாரு, வைக்கிறார். அந்த ஆவியின் பலத்தினாலே அவன் என்ன பண்ணுகிறான்,
அசாதாரணமான, மனிதர்களால் செய்யக்கூடாத அசாதாரணமான காரியங்களை என்ன பண்றான்? செய்யறான். எப்பெல்லாம் செய்யறான்? எப்பெல்லாம் கர்த்தருடைய ஆவி அவனுக்குள்ள வர்றாரோ அப்பெல்லாம் என்ன பண்றான்? செய்யறான். கர்த்தருடைய ஆவி அவனை விட்டு போனவனே அவன் என்ன பண்ண மாட்டான்? செய்ய மாட்டான். ஸோ இது வந்து நியாயாதிபதி காலத்துல நடந்தது. ராஜாக்கள் காலம், ஆசாரியர்கள் காலம், அப்புறம் தீர்க்கதரிசிகள் காலங்கள்ல அந்த ஆவி வந்துட்டு போறதில்ல. நீங்க சவுல் கிட்ட மட்டும்தான் என்ன நடக்குது? ஆண்டவர் தம்முடைய ஆவியை வைக்கிறார். அவன் ஆண்டவருக்கு கீழ்ப்படியில ஆவியை என்ன பண்ணிட்டார்? எடுத்துட்டார். மறுபடியும் ஆண்டவர் யார் மேல ஆவியை வைக்கிறார்? தாவீது மேல வைக்கிறார். தாவீது ஒரு தவறு செய்கிறாரு. தவறு செய்யும் போது அவர் சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிலிருந்து என்ன பண்ணாதிரும்? எடுத்து போடாதிரும் அப்படின்னு ஜெபம் பண்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஆவி, தேவ ஆவி என்னை விட்டு போயிடுச்சுன்னா நான் என்ன இல்லை, ஒன்றும் இல்லாமல் போயிடுவேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? வேற யாரையோ ஆண்டவர் என்னவா மாத்திட்டாரு? ராஜாவா மாத்திட்டாருன்னு அர்த்தம். அதனால அவன் ஜெபம் பண்றான், என் பாவத்தை மன்னியும், உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிலிருந்து என்ன பண்ணாதிரும்? எடுத்து போடாதிரும் என்று சொல்லி அவன் ஜெபம் பண்ணுகிறான். அப்போ யாரெல்லாம் அபிஷேகம் பண்ணப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாம் தேவ ஆவியினால் என்ன பண்ணப்படுகிறார்கள்? நிரப்பப்படுகிறார்கள். எதற்கு? எந்த நோக்கத்திற்காக அவர்கள் தெரிந்து கொள்ளப்படுகிறார்களோ அந்த நோக்கத்தை அவர்கள் நிறைவேற்றும்படியாக. ராமன் சொல்லலாமா? அல்லேலூயா. புரிஞ்சுச்சா? இதோட இன்னைக்கு நிறுத்து. அடுத்த வாரம் என்ன பண்ணுவோம்? கண்டினியூ பண்ணுவோம். எப்படி கண்டினியூ பண்ணுவோம்னா, புதிய ஏற்பாட்டில் அதனுடைய கருத்து என்ன, புதிய ஏற்பாட்டில் அதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்தா என்ன கேளுங்க. ஆராதனை முடிஞ்சவங்க. ஓகே, ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் கண்களை மூடுவோம்.